செங்கோட்டையன் பாத்தீங்கன்னா எடப்பாடிக்கு எதிராகவே செயல்படுறாருன்னு சொல்லி நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மை? இல்ல, அது 100% உண்மை. அவர் வந்து இப்போ அத்திக்கடவு அவிநாசி திட்டம் சொல்லி ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்துக்கு விவசாயிகள் வந்து பாராட்டு விழா தெரிவிச்சிருந்தாங்க எடப்பாடிக்கு. அந்த பாராட்டு விழால வந்து கட்சி போஸ்டர்லயோ பிளக்ஸ்லயோ எதுலையுமே வந்து ஐயா எம்ஜிஆர் படமும் இல்லை, ஜெயலலிதா படமும் இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய அதிருப்தியில இருந்தவர் செங்கோட்டையன். அந்த மாதிரி ஒரு போர்க்கொடி தூக்குனாரு அந்த காலகட்டங்கள்ல தூக்குனதுக்கு அப்புறம் நிறைய பேர் காம்ப்ரமைஸ் பண்ணி கடைசியா அந்த பெரிய புதாகரமா வெடிக்கும், ஓபிஎஸ் மாதிரி தனியா வந்துருவாரு, இல்லைய டிஎம்கேவோட கூட்டணிக்கு போவாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசினாங்க. ஆனா கடைசியா அது புஸ்வானமா போயிடுச்சு. அதே மாதிரிதான் இந்த ஒரு செயலும் இப்ப ஆரம்பிச்சிருக்காரு. அந்த புஸ்வானமா போகும்போது அரசியல் சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, அப்ப வந்து ஏடிஎம்கேவோட வந்து பிஜேபியோட கூட்டணி இல்ல. ஆனா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் பிஜேபியோட கூட்டணி வந்தது. ஸோ அதுக்கு திரைமறைவுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஒருவேளை நம்ம வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லியிருக்கலாம், இல்ல வைக்க வேணாம்னு சொல்லியிருக்கலாம், ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதே மாதிரி இப்போ செப்டம்பர் 5ஆம் தேதி தன்னோட மனக்குமுறலை வந்து செய்தியாளர்கள்ட்ட நான் தெரிவிக்க போறேன், எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு ரொம்ப நாளா அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. கோபிச்செட்டிப்பாளையத்துல தன்னோட கட்சி அலுவலகத்துல நான் பிரஸ் மீட் காலையில 9:30க்கு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. இது எடப்பாடிக்கு பெரிய ஒரு பின்னடைவு தான், ஒரு மன வருத்தத்தை உண்டாக்கும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஏடிஎம்கேன்றது ஒரு பெரிய கட்சி, அதுக்குள்ள இவ்வளவு உட்கட்சி பூசல்கள் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கிறதுனால. ஏன்னா இப்ப ஐயா ஓபிஎஸ் வளர்க்குனாங்க, டிடிவி தனியா போய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, சசிகலா அம்மாவையும் இது பண்ணிட்டாங்க. இப்போ அதுல இருக்கிற மூத்த தலைவர்கள்ல செங்கோட்டையன் ஒருத்தர். ஸோ அவரு ஒரு மாதிரி அதிருப்தியில இருக்காரு. அப்படிங்க போகும்போது ஏடிஎம்கேவுக்கு இந்த தேர்தல் 2027 தேர்தல் வந்து ஒரு பின்னடைவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ அவரு அதை அறிவிச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த கொங்கு பெல்ட்ல இருக்கிற எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, எம்எல்ஏ எம்பிக்கள், அதாவது வேலுமணி, தங்கமணி, இவங்க எல்லாமே வந்து ஐயா செங்கோட்டையனை கான்டாக்ட் பண்றதுக்காண்ட போன் பண்றதாகவும் அதை வந்து தவிர்த்துக்கிட்டு வர்றதாகவும் இப்ப செய்தி ஊடகங்கள்ல பேசப்பட்டு இருக்கு. அந்த தொகுதியில இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், நகர செயலாளர்கள் எல்லாரும் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து ஐயா செங்கோட்டையனோட பேசுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றாங்க. அவரோட தொலைபேசி அழைப்பை வந்து செங்கோட்டையன் நிராகரிச்சுக்கிட்டு இருக்கிறதா. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்களோ. இப்போ ஒரு கட்சியில ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவர் வந்து வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் பண்ணி தர்றோம், ஸோ இந்த வசதிகள்லாம் செஞ்சு தர்றோம் அப்படின்னு பேச போகும்போது ஒரு பெருந்தலைவர் அதை நிராகரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தள்ளப்படலாம் செங்கோட்டையன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரியவர் வந்து நம்மள்ட்ட ஒரு உதவி, இதை எனக்கு செஞ்சு கொடுங்க, எனக்காக நீங்க பண்ணி கொடுக்கணும் அப்படிங்க போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஓகே அப்படி இல்ல சரி அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம் இல்லையா. அந்த காம்ப்ரமைஸ்